Hello everyone, welcome to my channel Lifelong Learning. Numerical Aptitudeங்கிற பிளேலிஸ்ட்டில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது GCD Problems and Solutions. இதுக்கு முன்னாடி வீடியோவில் GCDனா என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதையும் பார்த்தோம். அதே போல் LCM பற்றியும் ஒரு வீடியோ பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் some problems that can be solved by finding GCD நம்ம பார்க்க போகிறோம். GCD இன்வால்வ் பண்ணின வேர்ட் ப்ராப்ளம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஜிசிடியை எப்படி கால்குலேட் பண்ணலாம்ங்கிற ஒரு சின்னதாக ரீகேப். இப்போ 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம், 24, 30, 36. ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் வச்சு எப்படி ஜிசிடி கால்குலேட் பண்ணுறது டீட்டெயில்டாக ஒரு வீடியோ நம்ம இதுக்கு முன்னாடியே போட்டுருக்குறோம். நம்ம வேணும்னா அதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ ரைட் ஈச் கிவன் நம்பர் ஆஸ் த ப்ராடக்ட் ஆஃப் த ப்ரைம் ஃபேக்டர்ஸ். ஒவ்வொரு நம்பராக எடுத்துக்க போகிறோம். நம்ம 24, 30, 36 அதை வந்து ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் தான் நம்ம எழுதிக்கலாம். இப்போ 24 என்ன எழுதலாம், 2^3 × 3, தட் இஸ் 8 × 3. 30 எப்படி எழுதலாம், 2 × 3 × 5. 36 2^2 × 3/2. இப்போ எல்லா நம்பர்ஸையுமே நம்ம ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டர்ஸாக எழுதிட்டோம் நம்ம. Then find the product of the smallest power of each common prime factor. அப்போ 2ங்கிறது எல்லாத்துலேயுமே இருக்குது, இதில் எது ஸ்மாலஸ்ட்? 3 வந்து 3லேயுமே இருக்குது, அப்போ இதில் எது ஸ்மாலஸ்ட்? அடுத்தது 5 வந்து காமனாக இல்லை, அப்போ அதனால் அதை விட்டுறலாம். அப்போ நம்மளுடைய ஜிசிடி என்னவா இருக்கும் அப்படின்னா, இட் வில் பி 2 × 3 which is nothing but 6. அவ்வளோதாங்க. ஸோ இப்போ 48, 72, 108 வேறு மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ காமன் டிவைசரை வச்சு நம்ம டிவைட் பண்ண போகிறோம். இப்போ 24, 36, 54 வந்துருக்கு. மறுபடியும் இது எல்லாமே ஈவன் நம்பர், ஸோ 2ஆல் டிவைட் பண்ணலாம். 12, 18, 27. இப்போ இதில் ரெண்டும் ப்ரைமு, இது ரெண்டும் வந்து ஈவன் நம்பர், இது வந்து ஆட் நம்பர். ஸோ 2ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் ப்ரைம் என்ன, 3. 3ஆல் டிவைட் ஆகும். Now you have got 4, 6, 9. இதில் 4, 6 ரெண்டும் ஈவன், 9 வந்து ஆடு. அப்போ அதனால் நம்மளுக்கு 2, 3 வேறு எதுவுமே டிவைட் பண்ண முடியாது. ஸோ we can stop with that. இப்போ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஆல் தீஸ் நம்பர்ஸ், இந்த காமன் ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை மல்டிப்ளை பண்ணால் யூ கெட் அ ஜிசிடி. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் 4 × 3, 12. Now we are going to see the another method, 45 and 60. இப்போ என்ன பண்ண போகிறோம், பெரிய நம்பர் இருக்கு இல்லையா, அது நம்ம சின்ன நம்பரால் டிவைட் பண்ண போகிறோம். நம்ம டிவைட் பண்ணதுக்கப்புறம் வாட் இஸ் த ரிமைண்டர் அப்படின்னு பார்க்கலாம். ரிமைண்டர் இஸ் 15. இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம 60யை விட்டுடலாம். இப்போ 45ஐயும் 15ஐயும் மட்டும் கன்சிடர் பண்ணிவிட்டு we are going to divide 45 by 15. ஸோ யூ கெட் அ ரிமைண்டர் 0. ஸோ ரிமைண்டர் 0 வந்த உடனே நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இருந்த டிவைசர் அதுதான் வந்து நம்மளுடைய ஜிசிடி. So since the remainder is 0, the last non-zero remainder or the divisor from the last division. இதுக்கு முன்னாடி இருந்த non-zero reminderன்னு எடுத்துக்கிட்டோம்னா 15, இல்லை இதனோட டிவைசர் எடுத்துக்கிட்டோம்னாலும் 15. ஸோ இதுதான் வந்து GCD of 45 and 60. ஸோ இந்த மூணில் எது வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் திஸ் இஸ் சூட்டபிள் ஃபார் அ பிகர் நம்பர். மற்றதெல்லாம் வந்து நம்மளுக்கு ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கால்குலேட் பண்ணுறது இல்லை டிவைட் பண்ணுறது, அதெல்லாம் சின்ன சின்ன நம்பர் இருந்தால் ஓகே. பட் பெரிய நம்பராக இருக்கும்போது யூ கேன் யூஸ் திஸ் மெத்தட். ஸோ இப்போ ஜிசிடி ஆஃப் 12 and 18 இப்போ நம்ம பார்த்த மாதிரி ஆல் த ஃபேக்டர்ஸ் பண்ணியிருக்கிறோம் நம்ம. தென் காமன் ஃபேக்டர் எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணி காமிக்கலாம். இப்போ பெரிய நம்பர் எடுத்திருக்கோம், 1071 and 462. இப்போ தேர்ட் மெத்தட், யூக்ளிடியன் அல்கோரிதம் எடுத்துக்கலாம். நம்ம பெரிய நம்பரை சின்ன நம்பரால் டிவைட் பண்ணி ரிமைண்டர் எழுதிக்கலாம். that is 147. அப்போ இந்த 462வையும் 147ஐயும் கன்சிடர் பண்ணணும். ஸோ வாட் இஸ் த ரிமைண்டர் ஆஃப்டர் டிவைடிங் 462 by 147? த ரிமைண்டர் இஸ் 27. இப்போ 147ஐயும் 27ஐயும் கன்சிடர் பண்ணணும். ஸோ கோஷன்ட் நம்மளுக்கு கவலையே இல்லை, நம்மளுக்கு ரிமைண்டர் மட்டும்தான். ரிமைண்டர் 0 ஆகிற வரைக்கும் நம்ம பண்ணணும். அப்போ 27 and 12. ரிமைண்டர் இஸ் 3. ஸ்டில் we have to continue. 12 and 3ன்னு எடுக்கும்போது ரிமைண்டர் 0 ஆகிடுது. ரிமைண்டர் 0 ஆயிடுச்சுன்னா இந்த டிவைசர், இல்லைன்னா இதுக்கு முன்னாடி இருந்த non-zero ரிமைண்டர் which is nothing but 3. ஸோ 3 is the GCD of these two numbers. இப்போ நம்ம ஒரு வேர்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். This is an arrangement problem. A commander has 48 soldiers and 60 officers. He wants to arrange them in columns so that
each column has the same number of soldiers and same number of officers. What is the maximum number of columns he can form? அதாவது காலம்ஸில் அரேஞ்ச் பண்ண போகிறாரு. ஒவ்வொரு காலத்துலேயும் வந்து he wants the same number of soldiers. அதே போல் ஆஃபீஸர்ஸுமே எல்லா காலத்துலேயும் சேம் நம்பராக இருக்கணும். அக்ராஸ் த காலம்ஸ் த சோல்ஜர்ஸோட நம்பர் சேமாக இருக்கணும். அதே போல் அக்ராஸ் த காலம் ஆஃபீஸர்ஸோட நம்பரும் சேமாக இருக்கணும். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, வெரி சிம்பிள். டேக் த GCD of 48, 60. கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் இஸ் 12. அப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து 12 அப்படின்னா 48 டிவைடட் பை 12 4 அப்படின்னா ஒவ்வொரு காலத்துலேயும் 4 சோல்ஜர்ஸ்ன்னு நிறுத்தலாம். அதே போல் ஒவ்வொரு காலத்துலேயும் 5 ஆஃபீஸர்ஸ்ன்னு நிறுத்தலாம். அப்போ டோட்டலாக நம்மளுக்கு 12 காலம்ஸு. ஆல் த பீப்புள் ஆர் அரேஞ்ச்ட். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இஸ் இது அரேஞ்ச்மெண்ட் ப்ராப்ளம். இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி GCD, ஆனால் சம்திங் ரிலேட்டட் டு த டிவைசஸ் ஆர் ஃபேக்டர்ஸ். 24 plants are to be arranged in rows such that each row has the same number of plants. In how many different ways can this arrangement be done? 24 பிளான்ட் இருக்குது. நான் ரோவில் அரேஞ்ச் பண்ணணும். ஆனால் ஒவ்வொரு ரோலையும் சேம் நம்பர் ஆஃப் பிளான்ட் இருக்கணும். இப்போ வெரி சிம்பிள். நான் 24 ரோஸ் எடுத்துக்கலாம். அதில் ஒவ்வொரு ரோலையும் ஒரு பிளான்ட் வச்சுக்கலாம். இல்லை 12 ரோ எடுத்துக்கலாம். ஒவ்வொரு ரோலையும் 2 பிளான்ட். So that means I have to find out the divisor of 24. பாருங்கள், நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் வேஸ் வந்து 8. இப்போ ஃபஸ்ட்டு ரோ வித் 24 பிளான்ட் எல்லாத்தையும் ஒரே ரோவில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஒன் வே. அதே போல் 24 rows, ஈச் ரோ கண்டெய்ன்ஸ் 1 பிளான்ட். இப்போ 1 and 24. அதே போல் 2, 12, 12, 2 rows with 12 plant, இல்லைனா 12 rows with 2 plant. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது we can have 8 different ways of arranging 24 plants. Using the LCM method, find the GCD of 20, 65. நம்மளுக்கு 2 நம்பர் கொடுத்துருக்காங்க, 20, 65. அதுக்கு GCD கண்டுபிடிக்கணும். ஆனால் யூஸ் LCM அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன? GCD of A, B is equal to A into B divided by LCM of A, B. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு 20, 65ன்னு கொடுத்துருக்கனால நம்ம இப்படியே ஸ்ட்ரைட்டாகவே GCD கண்டுபிடிச்சிடலாம்னு நம்ம நினைக்கலாம். சம்டைம்ஸ் ப்ராப்ளம் எப்படி இருக்குன்னா, மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 numbers இஸ் திஸ், LCM ஆஃப் தீஸ் 2 numbers இஸ் திஸ், ஃபைண்ட் த GCD அப்படின்னு கேட்கலாம். அப்போ நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ த ப்ராடக்ட் ஆஃப் 20 and 65 என்ன? 1300. And what is the LCM of this? It is 260. So GCD is nothing but 1300 divided by 260, which is equal to 5. So multiplication of 2 numbers and LCM of these 2 numbers கொடுத்துருந்தாங்கன்னா we can easily find the GCD. இந்த ப்ராப்ளம் என்னென்னா, divide the given numbers yielding same remainder. So you will be given some numbers. இதுக்கு you have to find out the greatest number that will divide all these numbers to leave the same remainder in each case. அப்போ இந்த 43, 91, 183 ஏதோ ஒரு நம்பரால் நான் டிவைட் பண்ணணும். வர ரிமைண்டர் வந்து இந்த 3 கேசஸ்லேயும் சேமாக இருக்கணும். ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலான்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கலாம் நம்ம. லெட் ABC be divided by D and leaves the remainder R. அசியூம் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ ஃபார் ஆல் தீஸ் நம்பர்ஸ் டு லீவ் த ரிமைண்டர் when divided by D, the differences must be divisible by D. அதாவது ஏபிசியை டிவைட் பண்ணி சேம் ரிமைண்டர் வரணும்னா த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஏபி, பிசி அண்ட் ஏசி மஸ்ட் பி டிவிசிபிள் பை டி. அப்படின்னா ஈக்குவலாக டிவைட் பண்ணணும். த ரிமைண்டர் மஸ்ட் பி 0. இப்போ உதாரணத்துக்கு ஏ mod டி இஸ் ஈக்குவல் டு ஆர். இப்போ இந்த இடத்துல நம்ம ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறோம். நம்ம ஏலேருந்து டியை டிவைட் பண்ணி வர ரிமைண்டர், அதே போல் பியிலேருந்து டியை டிவைட் பண்ணி வர ரிமைண்டர். இப்படி ரெண்டுமே சேம் ஆராக இருந்ததுன்னா தென் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி mod டி மஸ்ட் பி ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள், ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் an எக்ஸாம்பிள். 8 and 15 அது வந்து நம்ம 7ஆல் டிவைட் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். அப்போ ரிமைண்டர் என்ன? 1. இப்போ 15 mod 7 எடுக்கும்போது ரிமைண்டர் என்ன? 1. அப்போ இந்த கேஸில் 15 minus 8 mod 7 must be equal to 0. இப்படி இருந்ததுன்னா then 7 is the biggest number that divides and gives the same remainder.
அப்போ to find the greatest number, it should be the HCF of b minus a, c minus b and c minus a, where a is greater than b, greater than c. அதாவது ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறோம், பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சுக்கிறோம் நம்ம. அப்போ எல்லா பாசிபிள் டிஃப்ரென்சஸும் எடுத்துட்டோம்னா அதனோட ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சாவே போதும். தட் வில் பி த கிரேட்டஸ்ட் நம்பர் தட் வில் டிவைட் தீஸ் நம்பர்ஸ். இப்போ அந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். we have to find out the greatest number which will divide these numbers and give the same remainder in each case. அப்போ 43னா r mod d, that is difference. 91க்கும் அதே போல் எடுத்துக்கிறோம். 183 இதுக்கு வந்து r வந்து ரிமைண்டராக இருக்கணும் அப்படின்னா we have to find out the difference. 91 minus 43. அதே போல் 183 minus 91, 183 minus 43. இப்போ now we have got 3 numbers. என்ன நம்பர்? 48, 92 and 140. இது மூணையும் சேமாக டிவைட் பண்ணணும், ஈக்குவலாக டிவைட் பண்ணுற ஒரு நம்பர் கண்டுபிடிக்கணும். இப்போ எல்லா 3 நம்பரையும் ஒரே நம்பர் ஈக்குவலாக டிவைட் பண்ணணும்னா தட் இஸ் நத்திங் பட் த GCD, கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ the greatest common factor of these 3 numbers எப்படி கண்டுபிடிக்கலாம்? முதல்ல 2 நம்பருக்கு GCD கண்டுபிடிக்கலாம், வர்ற ஆன்சரோட 3வது நம்பருக்கு GCD கண்டுபிடிக்கலாம். ஸோ find the GCD of 48 and 92 which is nothing but 4. Then 4,140க்கு GCD கண்டுபிடிக்கலாம், is again 4. அப்போ all these numbers when divided by 4 will give you the same remainder. இப்போ பாருங்கள், 43 divided by 4 remainder என்ன? 3. 91 divided by 4 remainder என்ன? 3. அதே போல் 183யும் divided by 4 gives the remainder 3. இப்போ 3 நம்பரில் 2 நம்பரோட மல்டிப்ளிகேஷன் x into y கொடுத்துருக்காங்க, y into z கொடுத்துருக்காங்க. You have to find out the summation of all these numbers. அப்போ 3 numbers which are co-prime to each other are such that the product of the first 2 is 551 and the product of the last 2 is 1073. Find the sum of 3 numbers. இப்போ co-primeனா என்ன அர்த்தம் அப்படின்னா x and y இருக்கு இல்லைங்களா, அதுக்கான காமன் டிவைசர் வந்து 1. எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் ப்ரைம் நம்பர் இல்லை, ஆனால் அதுக்கு காமன் டிவைசர் வந்து 1 தான் இருக்குது. அது போல் ஒய் ஜெட்டுக்கும் அதே போல் தான் 1 இருக்குது. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸ் இன்ட்டு ஒய் வந்து 551, ஒய் இன்ட்டு ஜெட் வந்து 1073. இப்போ யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் ஆல் த 3 numbers and you have to sum it up. அப்போ co-primeனா என்ன அர்த்தம்? they contain only 1 as a common factor. Also given 2 products have the middle number in common. இந்த இடத்துல பாருங்கள், y வந்து ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. அப்போ மிடில் நம்பர் என்னன்னா HCF ஆஃப், இப்போ நம்ம வந்து இதையும் ஒய்யால் டிவைட் பண்ணிக்கலாம், இதையும் ஒய்யால் டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ இதுக்கு நம்ம y கண்டுபிடிக்கணும் அப்படின்னா யூ கேன் ஃபைண்ட் அவுட் த HCF ஆஃப் 551 and 1073. இதனுடைய HCF ஆர் GCD இது வந்து 29. அப்போ 29ங்கிறது ஒரு நம்பர் தெரிஞ்சிருச்சு. அப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய் 551ல் 29 டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு எக்ஸ் கிடச்சிரும். அதே போல் 1073ல் 29 டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு Z கிடச்சிரும். ஸோ த ஃபஸ்ட் நம்பர் இஸ் 19, த செகண்ட் நம்பர் இஸ் 37. இப்போ இந்த மூணையும் ஆட் பண்ணோம்னா யூ கெட் த சம் ஆஃப் தீஸ் 3 numbers. அண்ட் ஹவு டு யூ கால்குலேட் த GCD ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ்? HCF or GCD இது ரெண்டும் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா you have to find out the HCF of numerator and LCM of denominator. For example, I have got 3 fractions like this, L by A, M by B, N by C. இப்போ இதுக்கு HCF கால்குலேட் பண்ணணும்னா you have to find out the HCF of numerator, அதாவது L, M, N இதனோட HCF கண்டுபிடிக்கணும், ABCயோட LCM கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். திஸ் இஸ் த நம்பர் கிவன். இப்போ என்ன பண்ணலாம்? நியூமரேட்டர் எடுத்து அதுக்கு HCF கால்குலேட் பண்ணுறோம் which is 3. அதே போல் டினாமினேட்டர் எடுத்து அதுக்கு நம்ம LCM கால்குலேட் பண்ணுறோம் which is nothing but 1400. ஸோ the required HCF என்னென்னா 3/1400. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வேர்ட் ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். எப்படி வந்து GCD கால்குலேட் பண்ணுறது, GCD LCM அண்ட் ப்ராடக்ட் கொடுத்துருந்தா GCD கால்குலேட் பண்ணுறது, GCD ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸு, சம் அரேஞ்ச்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.
Thank you for watching.